Appa. So whenever we are keeping this, so it must be joined with the stone like this should be appear like this. இப்போ அழகாக போட்ட பிறகு அதை விட இது அழகாக போட்ட அதே போல் சரியா இதே போல் போடணுங்க. இப்போ தெரிஞ்சிட்டல. அந்த சைடு நிறைய பேர் அங்கேருந்தே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து அதுலேயும் கொஞ்சம் போட்டுரு அந்த மேட்டில். அப்போ அதையும் சேர்த்துட்டேனே அங்கே அப்படி கொஞ்சம் போட்டுரு அங்கே கிழக்கு மேகமாக போட்டேன்னா அங்கே சேர்த்து விட்டேன் கறக்கு அது மட்டும் மொட்டையாக இருக்குல்ல. கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கேன்ட்டு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை ஊற்று அப்படி ஊற்று அப்போ தான் அது ஒட்டும். அந்த கல் கூட நல்லா போடல, சும்மா மொட்டையாக போட்டால் நீ அளந்து போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. அந்த கல் பற்றியா கிழக்க உள்ள கல் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லு. கிழக்க உள்ள கல் என்ன வித்தியாசம் இருக்கு அவன் போட்டது. இப்படி டெக்னிக் சொல்லி கொடுக்கலண்ணா அது எப்படி போட்டிருக்கான். அது பள்ளமாக இருக்கலாடா இதை விட இது எவ்வளோ சமமாக தருது. பற்றியா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணப்பே கரெக்டாக வருது. சும்மா போட்டாம்ல இந்த மதி கொத்தனார் தான் கடையும் கொத்தனார் அது. இது எத்தனை டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கு. மாரியாத்தா 6:30க்கு மாரியாத்தா மழை கூடம்மா ப்ளீஸ் நல்லா இருப்ப தாயே. இது இறக்கம் காட்டம்மா உனக்கு இருதே இருக்கா. கஷ்டப்பட்ட மக்கள் மழையை கொடுக்காத 6:30க்கு போய்யம்மா தாயே மகமாயி கருமாரி 500 மாறியே ஒரு 6:30க்கு பெய்யேன் விடிய விடிய பெய்யேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நாசமாக வைக்கிறதம்மா இறக்கப்படம்மா ஒரு 6:30க்கு பெய் எனக்கு ஆயிட்டுமா. ரூபா பேர் எங்கள் அம்மா சாவு பேர் அம்மா ரூபா கொடுக்கேன்டே ரூபா இல்லை 40 ரூபா தான் வச்சு வீடு கட்டுதேன். ஐயா தாயே மகமாயி கொஞ்சம் இறக்கப்படு. என்னை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது யாரும் இல்லை. இப்போ தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி மலையை நிப்பாட்டே மகமாயி 6:30க்கு மலையை கொடு மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி கருமாரி துணை நீயே மகமாயி காரகணத்தில் சிங்கார மாரியம்மா கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வரம் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வமம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி மூதேவியை விரட்டும் தேவி கருமாரி துணை நீயே மகமாயி. வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபர சக்தி அவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டு வரம் தந்திடுவாள். காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபர சக்தி அவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டு வரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை ஒளிந்திடவே செய்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை செய்திடுவாள். பக்தர்களை கண்ணிமைக்க எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கண்ணிமைக்க போதும் பார்த்திடுவாள். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபர சக்தி அவள் வேல்முருகன் நயவள் என்று வரம் தந்திடுவாள். கருணை பொழிந்திடவே செய்திடுவாள். பக்தர்களை கண்ணிமைக்க எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கண்ணிமைக்க இராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வமகள் போராடும் பாவங்களை தோட செய்திடுவாள். நிறைந்தவளே நீதர திருவாள் மங்களமாய் வாழ்வடிக்கும் எங்கள் குலநாயகியே மங்களமாய் வாழ்வடிக்கும் எங்கள் குலதெய்வமம்மா. வேற்காடு வாழ்ந்திருக்கும்
ஆதிபர சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள். என்னம்மா எறும்பு கடிச்சு கொல்லுதம்மா, காலெல்லாம் கடிச்சு கொல்லுதம்மா எறும்பு. ஆரியாத்தா இது வாழ்ந்த எறும்பு இன்னும் கொன்று உங்களுக்கு எத்தனை எறும்பு யாருதப்பே எறும்பு. சரி அம்மா இன்னும் கொன்றுதான் பாரு. இன்னைக்கு மருந்தை வாங்கி வச்சுருவோம், நீ கொன்னுட்டு தான் வருவேன். கடிக்கவே செய்தா என் வீட்டில் இருந்து ஆறு இன்னைக்கு உனக்கு நீ சாவமணி பொடியை போட்டு இன்னும் கொல்லில் பாரு. எல்லோரும் சேர்ந்துக்கிட்டே இன்னும் கடிக்க வரையே என் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு யாருதப்பேப்பா எறும்பை செத்து தோலை அது இருக்குது. பொடியை போட்டு நீ கொன்றுதே நீ சாவு, நீயோட சாவு எல்லாத்துக்கும் 100 பேருக்கு சாவு இன்னைக்கு. ஐயா எறும்பு கடிச்சு கொல்லலாம் செய்யுது. வா இன்னைக்கு இதில் போட்டு மருந்தை போட்டு உங்களுக்கு 1000 எறும்பு சாவு இன்னைக்கு. என் கையால் தான் இன்றைக்கி சாவு. கடிக்கவே செய்தியே அப்பா மேலே வரைக்கும் போய் கடிக்க கொன்றுவேன் இன்னைக்கு பாரு.